இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸும் விண்வெளி வீரர் புட்ச் வில்மோரும் கடந்த ஜூன் 5ஆம் தேதியன்று போயிங் ஸ்டார்லைனர் விண்கலம் மூலமாக விண்வெளிக்கு புறப்பட்டனர். சோதனை பணிக்காக இருவரும் விண்வெளிக்கு சென்ற நிலையில் ஹீலியம் வாயு கசிவு மற்றும் உந்துவிசை கருவியில் ஏற்பட்ட கோளாறால் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டது. இதனால் சுனிதா வில்லியம்ஸும் புட்ச் வில்மோரும் 80 நாட்களை கடந்தும் விண்வெளியில் தங்கியிருந்தனர். எப்போது இருவரும் பூமிக்கு திரும்புவார்கள் என்கிற கேள்வி அனைவரிடத்திலும் எழுந்துள்ளது. இருவரும் விரைவில் பூமிக்கு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் எலான் மஸ்கின் ஸ்பேஸ்எக்ஸ் விண்கலம் மூலமாக இருவரையும் பூமிக்கு அழைத்து வர இருப்பதாக நாசா தெரிவித்துள்ளது. மேலும் இருவரும் சென்ற போயிங் ஸ்டார்லைனர் விண்கலனை மனிதர்கள் யாருமின்றி பூமிக்கு கொண்டுவர முடிவு செய்துள்ளதாகவும் நாசா அறிவித்துள்ளது.